ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரவுண்ட் நெக்கில் ஒரு சிம்பிள் டிசைன் ஒரு லேஸ் கொடுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், முழுசாக பாருங்கள். அப்புறம் உள்ள நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்கல. ஒரு சட்டன் ஒன்று தைக்கணும்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக வரும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எடுத்தோன்னே தைக்கலாம். கேன்வாஸ் எல்லாம் போட்டு தைக்கிறது வந்து வேறு மெத்தடு. அப்போ அது உங்களுக்கு காட்டுறேன். இது யூ ஷேப்பில் வந்து நம்ம அப்படியே தைச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது. இது லைனிங் மேலே போட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லேஸ் கொடுத்துடலாம். லேஸ் கொடுத்தாலே அழகாக லுக்காக வந்துடும். ஓகே, நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம பாருங்க, இப்போ அந்த லைனிங் பீஸையும் மேல் பீஸையும் போட்டு 3 mm 4 mm அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்படி கீழே வந்து லைனிங் போட்டுக்குங்க, மேலே வந்து ரெடி பீஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸுலாம் எதுவும் கிடையாது நம்ம கட்டிங்கில் எப்பவுமே, அதனால் நம்ம கழிக்க வேண்டியது எதுவும் இருக்காது. இப்போ வந்து அப்படியே வந்து அந்த ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 5 mm தான் நான் வச்சுருக்கேன் உள்ளே பிடிக்கிறதுக்கு. அதுக்கும் கீழே மெலிசாலாம் பிடிக்கக்கூடாது. பிடிச்சிட்டு ஒரு சின்ன அர்க்காத்து இந்த ரவுண்டு திருப்புறதுக்கு ஒரு அர்க்காத்து கொடுத்துப்போம். ரவுண்டு கார்னர் வர வரைக்கும், மற்றபடி இந்த ஸ்ட்ரெயிட்லலாம் கொடுக்கணும்னு இல்லை. அர்க்காத்து கொடுத்துட்டு நகத்தால் அப்படியே நீவி விட்டுருங்க. இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் நம்ம அப்படியே தைச்சாலே போதும் சிம்பிளாக. காட்டன் ப்ளவுஸு சில்க் காட்டன்லலாம் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். நகத்தில் நீவிட்டு இப்போ அப்படியே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லைனிங் வெளியில் தெரியாத மாதிரி நகத்தில் நீவி விட்டுடலாம். இப்போ எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். நம்ம கீழே லைனிங் தெரியாத மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கார்னர், இந்த ரவுண்டு கார்னர்லாம் திரும்பும்போது மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஸ்லிப் ஆகுது அப்படின்னா கீழே இருக்க டவுனில் இருக்க பீஸ் லைனிங் பீஸை நீங்கள் இழுத்திங்கன்னா லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா போதும், ரொம்பலாம் இழுக்கணும்னு இல்லை. அப்புறம் ஃபோல்டிங்கில் விழுந்துடும். அப்போ லைனிங் எல்லாம் அழகாக உள்ளே போய்டும், மேலே தெரியாது நமக்கு. இப்போ ரவுண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து அப்படியே நம்ம லேஸ் வச்சு தச்சிடலாம். சிம்பிள் லேஸ் தான். இப்போ இதுலேயே பாருங்கள், நம்ம ஒரு பாயிண்ட் அளவு நம்ம விட்டு தைச்சோம்னா அது ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு த்ரெட் பைப்பிங் வரும் இல்லையா, அந்த த்ரெட் பைப்பிங் கொடுத்த மாதிரி வரும். இல்லை வேணானாலும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 விதம் செஞ்சுருக்கலாம். இந்த லேஸ் கொடுக்குறப்பவே பார்க்கறதுக்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ரவுண்ட் தச்சிடலாம் லேஸ் வச்சு. அவ்வளோதான். நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கணும் பக்கத்தில், நம்ம லேஸ் மேலே தூக்காதவாறு. அப்படி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சிம்பிள் மாடல் ஒரு லேஸ் சிம்பிளாக கொடுத்துக்கலாம். எந்த லேஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். லேஸில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைனிங் லேஸ் வந்து நமக்கு வந்து டர்ன் திருப்ப முடியாது. அதனால் கொஞ்சம் வளைகிற மாதிரி இருக்கிற லேஸ் எல்லாமே வந்துட்டு ரவுண்ட் திருப்போம். நமக்கு ரவுண்ட் திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரவுண்ட் நெக்கு, யூ ஷேப், இது மாதிரிலாம் நமக்கு லேஸ் வளைகிற மாதிரி இருக்கிற லேஸை தான் நம்ம சூஸ் பண்ணி வைக்கணும். பா நெக்கு, கட் நெக்கு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லேஸ் வாங்கிக்கிட்டு வச்சுட்டாலே ஈஸியாக வரும். நம்ம லேஸ் வாங்கி வைக்கிறப்போ பார்க்க வேண்டிய மெத்தடு இது ஒன்று தான் முக்கியமானது. மற்றபடி ஸ்டிச்சிங் வந்து எந்த லேஸ் கொடுத்தாலும் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் தூக்காது நமக்கு, அப்போ கரெக்டாக வந்துடும் நமக்கு. இது ஒரு சிம்பிள் டிசைன். ப்ளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும். ப்ளைன் ப்ளவுஸ் ஒரு சிம்பிளாக லேஸ் வெறும் பேக் நெக் மட்டும் ஒரு நெக் வச்சு தச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.